ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தாட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான நவம்பர் டிசம்பர் 2024க்கான டைம் டேபிள் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி யூஜியில் படிக்கிற ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது சேஞ்சஸில் ஒரு நோட்டிஃபிகேஷனும் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டைம் டேபிள் வந்து ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இல்லை ரெகுலேஷன் 2021க்கு ஃபஸ்ட் டைம் பப்ளிஷ் பண்ணுறப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுக்கல. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் நோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது வேறு ஒன்றும் இல்லை, உங்கள் டைம் டேபிள் அது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ கிளியர் அந்த நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வேறு டிபார்ட்மெண்ட்டாக வேறு பிரான்ச்சோட பேப்பர் எடுத்து ஒன்று படிக்கிங்க அப்படின்னா, அந்த சப்ஜெக்டோட பேப்பர் நீங்கள் அவங்க டிபார்ட்மெண்ட்டில் போய் தேடுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா உங்களோட டிபார்ட்மெண்ட்டில் இது இருக்காது. ஸோ அதனால் சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. ஸோ பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டைம் டேபிள் யார் யாருக்கெல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எம்பிஏல படிக்கிற ரிலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ், எம்பிஏ இன்டெகிரேட்டரில் படிக்கிற 2021 ஸ்டூடெண்ட்ஸ், அதுமாதிரி எம்பிஏ இன்டெகிரேட்டரில் படிக்கிற 2015 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இதில் வந்து ஸ்பெஷல் அரியர்ஸ்க்கான இதுவும் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மாதிரி எம்இ எம்டெக் ஸ்டூடெண்ட்ஸ், எம்ஆர்க் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரிலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ், எம்சிஏ ரிலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இதுவும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபுல் வீடியோ லிங்க் கீழே கொடுத்துருக்கேன்.